என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த மங்களச் செவ்வாய்க்கிழமையின் விடியலில் என் குழந்தை உன்னை தேடி உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இந்த வெற்றி விடியலை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கின்றது. அதனால் இன்று என் வார்த்தைகளை கேட்காமல் நீ சென்று விடாதே. நீ கேட்கும் வரை அம்மா இங்குதான் காத்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் கிடையாது. உன்னால் அடுத்தவர் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் அது இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது போய் சேருகின்ற இடம் அல்ல, அது ஒரு பயணம். இந்த மகிழ்ச்சியானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் நல்லபடியான உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் நல்லதை செய்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கு. எந்த இடத்தில் தடுமாற்றம் வந்தாலும் அந்த இடத்தில் என் குழந்தை தடுமாறி விழுந்து விடாதே. வாழ்க்கை எப்பொழுதுமே அதிகப்படியான பிரச்சனைகளோடு தான் உன்னை அனுப்பி இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு நீ துவண்டு விழாமல் சட்டென்று மேலேறி வந்து விட்டாயானால் என்றும் என்றென்றும் யாராலும் இனி உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை புரிந்துகொள். உன்னுடைய வழியை நீ உணர்ந்தாயானால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்ற அர்த்தம். பிறர் வழியை நீ உணர்ந்தாயானால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். அதாவது தனக்கு மட்டுமே வலிக்கிறது என்று சொல்லிவிடாமல் அருகில் இருப்பவனுக்கு இருக்கின்ற வழியையும் என்னவென்று கணக்கில் எடுத்து கொள்கின்ற என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தீமையை வெற்றி பெற வேண்டும் என்றால் நன்மையை தீவிரப்படுத்த வேண்டுமே தவிர தீமையாக மாறுவது அல்ல தீர்வு. உன் அம்மா சொல்வது உனக்கு என்னவென்று புரிகிறதா? உனக்கு தீமை நடக்கிறது, ஒருவர் நமக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட்டார் என்று சொன்னவுடன் உடனடியாக அவர்களை அழிக்க நினைப்பது மிக பெரிய தவறல்லவா? என் பிள்ளையை, நீ உன்னுடைய நன்மையை அதிகமாக செய்ய அந்த தீமை தானாகவே மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே கேட்டதற்கு மட்டுமே ஒருவர் பதில் சொல்கிறார் என்றால் உனது கேள்விக்கு அங்கு மதிப்பில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது உண்மைதானே? நீ கேட்ட கேள்வி அவர்கள் இருக்கின்ற இடம் தோரணையான ஒரு இடமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தனக்கு கீழ் இருப்பவர்களை மதிப்பது கிடையாது. ஆனால் உன் தாயானவள் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கின்றேன்? எல்லோரையும் ஒன்று போல மதித்து நட என்று. சொந்தம் 100 வரும், ஆனால் கஷ்டம் ஒன்று வந்துவிட்டால்தான் தெரியும் இந்த 100இல் எது உண்மை எத்தனை பொய் என்று. கஷ்டம் என்று சொன்னவுடன் எதற்காக ஓடுகிறார்கள் தெரியுமா? எங்கே அவர்களிடத்தில் உதவிகளை கேட்டு விடுவோமோ, எங்கே அவர்களிடத்தில் கையேந்தி நின்று விடுவோமோ என்கின்ற பயத்தில்தான் அவர்கள் இதனை உனக்கு கிடைக்காமல் செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை எப்பொழுது எல்லாம் எல்லை மீறுகின்றதோ அப்பொழுது எல்லாம் மௌனமாக இருந்து வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்களைப் போல நீயும் இழக்காமல் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ நினைவில் வைத்திருந்தால் போதும். அழுகின்ற நிலை வந்தால் தெய்வத்திடம் மட்டுமே சொல்லி அழுதுவிடு. நிச்சயமாக என் பிள்ளையை அடுத்தவனிடத்தில் சொல்லி ஒருபொழுதும் அழுது விடாதே. அவமானம் மட்டுமே இங்கு மிஞ்சும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேரத்திற்கு தகுந்தாற் போல வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்கள்தான் அதிக துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம்
சரியாக கொடுக்காமல் விட்டு விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்பது என்பது தவறை திருத்திக் கொள்ளத்தானே தவிர இந்த சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது தப்பித்தால் போதும் என்று தப்பிப்பதற்கானது அல்ல. என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தாயானவள் என்றும் என்றென்றும் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எதற்காகவும் வராகியின் பிள்ளை என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. உன்னை யாரேனும் குறை சொல்கிறார்கள் என்றால் அதை நினைத்து கவலைப்படாதே. மாறாக உன்னை நினைத்து நீ பெருமைப்படு. காரணம், உன்மேல் பொறாமை உள்ளவர்களால்தான் உன்னுடைய குறைகளை நோண்டி பார்க்க முடியும் என்பதனை புரிந்து கொள். அப்படியானால் வேண்டும் என்றே உன்னிடத்தில் பேசுகின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தனக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வது சற்று கடினம்தான். பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இங்கு ஒவ்வொருவரும் அவர்களுக்கான விஷயங்களை பெறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். உனக்கான வெற்றியை தேடி நீ வர வேண்டும். உன் வெற்றி என்றும் உன்னுடையது என்பதனை நீ புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்தையும் இழக்கக்கூடாது. ஒரு முறை இழந்து விட்டோம், மீண்டும் மீண்டும் அதை இழக்க வேண்டிய நிலை வரும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய வெற்றியை தேட வேண்டுமே தவிர எதையும் இழந்து விட்டதாக எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது. நன்மைகள் நடக்க வேண்டும். வெற்றி உன்னை தேடி வர வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும். இதை மட்டுமே என்றும் தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி அதை உனக்கு கொடுக்காமல் சென்று விடுவேனா? அதை உன் வாழ்க்கைக்குள் தராமல் நான் விட்டு விடுவேனா? மனமகிழ்ச்சியோடு நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நொடிகளில் நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விட்டால் போதும். வராகிக்கு நீ இதைவிட வேறு எதையும் பெரிதாக செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நீ சரியாக கடந்து வந்து விட்டாலே வெற்றியையும் நீ எளிதாக பெற்று விடுவாய். என் குழந்தையே, பட்டது எல்லாம் போதும். இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கின்றேன். உன் காலை வாரிவிட உன்னை சுற்றி பல மனிதர்கள் காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் கை தூக்கிவிட எப்பொழுதும் தயாராக இருக்கின்ற இந்த வராகி என்னை ஒரு பொழுதும் என் பிள்ளை தவிர்த்து விடாதே. அம்மாவின் அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை விலக்கி வைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை கொடுக்க உன் அம்மா உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைந்தால் போதும். இனிமேல் எப்பேற்பட்ட துன்பமும் உனக்கு இல்லாத ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உன் வசமாக்கி தருகின்றேன். யாரும் இனி உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடி நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதனை பெற்றுக்கொள்ள நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. உன்னால் முடியாது, நடக்காது என்று நீ கைவிட்ட விஷயங்களை கூட இந்த வராகி இன்று உனக்கு நல்லபடியாக மீண்டும் தொடங்கி வைக்கின்றேன். உனக்கு அதற்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக தருகிறேன் என்பதனை மறந்து விடாதே. நம்பிக்கையை ஒருவனுக்கு கொடுத்து விட்டால் போதும், அவன் இந்த வாழ்க்கையில் எந்த மூலைக்கு சென்றாலும் வெற்றி பெற்று விடுவான். அதைத்தானே அம்மா நானும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் மனநிறைவோடு இரு. என்றும் இந்த மகிழ்ச்சி உனக்கே சொந்தமாகும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.